நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் தான் இட்லி கடை. பாப்பாண்டி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி வெற்றி கண்ட தனுஷ் மீண்டும் அதே போல ஒரு ஜேர்னரில் இட்லி கடை படத்தை படமாக்கி வருகின்றார். எமோஷன்ஸ் நிறைந்த ஒரு படமாக இப்படம் தயாராகி வருகின்றது. கிராமத்து பின்னணியில் உருவாகும் ஃபீல் குட் படமான இட்லி கடை திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. ஏப்ரல் 10 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இட்லி கடை திரைப்படத்தின் ரிலீஸில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கண்டிப்பாக ஏப்ரல் 10 வெளியாகும் என்றும் தகவல் வந்துள்ளது. தனுஷ் ஏப்ரல் 10 இட்லி கடை திரைப்படத்தை வெளியிடும் முடிவில் உறுதியாக இருக்கிறாராம். எனவே கண்டிப்பாக ஏப்ரல் 10 இட்லி கடை திரைப்படம் வெளியாகும் என்று தெரிகின்றது. அதே தினத்தில் தான் லோகேஷ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது. இதனை ரஜினி சாரிடம் செய்தியாளர் கேட்ட கேள்வியால் தனுஷ் இப்பவே தேதியை மாற்றுவது நல்லது என வார்னிங் கொடுத்துள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தின் மூலம் மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ளார். அவர் பல ப்ராஜெக்ட்களில் பிஸியாக நடித்து வருகிறார். டிஜே ஞானவேல் இயக்கிய சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமான வேட்டையன் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வரவேற்பை பெறவில்லை என்பதால் தற்போது அனைவரின் எதிர்பார்ப்பும் ரஜினிகாந்தின் கூலி படத்தின் மீது திரும்பியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள இந்த படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து எடுக்கப்பட்டுள்ளது. ரசிகர்கள் ஆவலுடன் படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். முதலில் மே தினத்தில் கூலி வெளியாகும் என்று தகவல்கள் வெளியானது. எனினும் இப்படத்தின் பணிகள் இன்னும் முடிவடையாத காரணத்தால் கூலி திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தீபாவளிக்கு மாற்றப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் அதிக வசூல் கிடைக்கும் என்பதால் படக்குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. ரஜினிகாந்தின் உடல்நிலை மற்றும் பிற காரணங்களால் சிறிது இடைவெளிக்கு பிறகு படப்பிடிப்பு மீண்டும் படக்குழு தொடங்கியுள்ளது. ரஜினிகாந்த் சார் கூலி திரைப்படத்தில் தங்க கடத்தல்காரராக நடிப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் அக்கினேயன் நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் சௌபின் ஷாயர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அனிருத் ரவிச்சந்தர் இசையமைக்க கலைப்புலி எஸ் தானு வி கிரியேஷன்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிக்கிறார். கூலி படத்தில் மொத்தம் 4 பாடல்கள் தானாம். அதில் 2 பாடல்களை முடித்துவிட்டதாகவும் ஒரு பாடல் வெளியாக இருப்பதாகவும் அனிருத் சொல்லியிருக்கிறார். அந்த பாடலை ரஜினி சார் அவர்களை பாடியுள்ளாராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.